ஒர்க் ஃப்ரம் ஹோம் வர்சஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கும். நம்மளால நம்மளோட லைஃபையும் பார்க்க முடியும், அட் த சேம் டைம் நம்மளால ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்க முடியும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்மளால ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண முடியும். பட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா மேரேஜ் பண்ண உமன்ஸ்க்கு தான். ஏன்னா அவங்களோட கிட்ஸையும் பார்த்துக்க முடியும், அட் த சேம் டைம் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்க முடியும். ஸோ மேரிட் உமன்ஸ்க்கு உண்மையிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. டெய்லியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ மெம்பரை மீட் பண்ணுவீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் பாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, விஷுவலா ஒருத்தரை பாக்குறதுக்கும் விர்ச்சுவல்ல ஒருத்தரை பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் தான். என்னதான் ஒர்க் ஹெக்டிக்கா போய்கிட்டு இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதே எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஒன் லஞ்ச். ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் சொல்லிடுறேன். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலே உங்க டிஃபன் பாக்ஸ்ல ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டிட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபுட்லாம் ரொம்ப லேட்டா சாப்பிடுறதுனால ஆறி போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ருசிச்சு சாப்பிட முடியாது. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்தே கிடையாது. நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, வெஜ்ஜா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா சுட சுட சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுட் எல்லாம் நம்ம வந்து சூடா சாப்பிடுறது எனக்கு தெரிஞ்சு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். ஏன்னா நானும் கொஞ்ச நாள்ல ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போறேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு சொன்ன உடனே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது. எப்படா மறுபடியும் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா தினமும் வந்து நான் லஞ்ச் வந்து வீட்டுல அப்படியே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிருச்சா, சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. தேர்ட் ஒன் லாகின் டைம். இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது நம்ம லாகின் வந்து ஒரு 9 o'clock வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல 6 மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் வந்துடும், இல்ல 6:30 கூட சில பேருக்கு கேப் வரும். ஸோ 9 o'clock ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 6:30 மணிக்கே கிளம்பி ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப வேணாலும் கேப் டிரைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கால் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹலோ பார்த்திபன், யார் என்று தெரிகிறதா? சோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது இருக்கு. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. 9 o'clock லாகின் அப்படின்னா 8:50 கூட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பெட்ல இருந்து எந்திச்சு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஒர்க்ல உட்காந்துருவேன். அப்படியே ஒர்க்ல உட்காந்துக்கிட்டு டீ காஃபி சாப்பிடுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிடுவேன். சோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பணும், ரெடியா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப நம்மளே நம்ம க்ரூம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு பெட்ல இருந்து எந்திச்சு வந்து கரெக்ட் டைமுக்கு லாகின் பண்ணாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு லாகின் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா தப்பா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.